சப்பாத்தி சைட் டிஷ் பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா. இதுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம், வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வெங்காயம் அப்படியே ராவாக போட்டு கூட அரைக்கலாம். ஆனால் அந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு பிடிக்காததுனால இப்படி வதக்கி வருது. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் கசகசா கூட சேர்த்துக்கலாம். இது பட்டை கிராம்பு ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய போட வேணாம், கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா அது ஒயிட் குருமானால ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். இதில் காலிஃப்ளவரு, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். இதோட நீங்கள் அந்த அரைச்சதை ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெங்காயத்தை நம்ம வதக்குறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.